அனைவருக்கும் வணக்கம். பிக் பாஸ் ஹவுஸ்ஃபுல்ல இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம ஷேர் பண்ண போறோம். வணக்கம் ஐயா. ஐயா, வணக்கம்யா, வணக்கம்யா. வணக்கம்யா, சாமி. வணக்கம்யா. ஸ்டார்ட்டிங்லயே பார்த்தோம்னா அரோரா. அரோரா வந்துட்டு கமல் இருக்காரு இல்லையா? அவர் வந்து லவ் ப்ரப்போஸ் பண்றாரு. பட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டா தான் நான் நல்ல ஒரு ஃப்ரெண்டா தான் பார்க்குறேன். எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. மேபி அவன் வந்து அது ஒரு லவ் கன்டென்ட்டா உருவாக்கி அவன் மன ரீதியா பாதிக்கப்படுவானோ அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடேங்கப்பா, எவ்வளவு கூட்டம். அது யார்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, துஷா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. துஷார் நீ எதுவும் வருத்தப்படாத. அவன் அப்படி பண்றான். பட் நான் யாரையும் லவ் பண்ணல. நான் இன்னுமே வந்து ஃப்ரீயா தான் இருக்கேன். நீ வேணா ட்ரை பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதே வந்து பார்த்தீங்கன்னா, புஸ்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏதோ நமது காதுலயே கேட்காத மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. அப்படியே இந்த பக்கம் கேமராவை திருப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதிரி ஒரு லவ் கன்டென்ட். ஆந்திரிக்கும் எஃப்சிக்கும் இடையில ஒரு லவ் கன்டென்ட் போது ரூட் ரெடி ஆயிடுச்சு. பிக் பாஸ்ல வந்துட்டு லவ் கன்டென்ட் இல்லைன்னா எப்படி அந்த மாதிரி தான். ஆனா மேடத்துக்கு வந்து பிக் பாஸ்குள்ள வரத்துக்கு 2 டேஸ்க்கு முன்னாடியே எஃப்சியை தெரியுமா? அவர் ஒரு மாநில பார்த்து அப்படி சைட் அடிச்சாங்களாமா. அவர் உள்ள வருவான்னு எதிர்பார்க்கவே இல்லை. பார்த்தா செல்லக்குட்டி உள்ள வந்துருச்சான். அதை பார்த்தோன்னே சும்மாவா இருக்க முடியும், நான் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. யாருக்கிட்ட இவரு பார்த்தா இவங்களும் துஷா கிட்ட தான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் துஷா கேட்கிறாரு, அப்போ நீங்க வந்து ஏற்கனவே ஒரு லவ் அது என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் வெளியிலப்பா. இப்போ உள்ள எனக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட் ஆகணுமா இல்லையா? அதனால நான் வந்து லவ் இது பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதனால எங்களுக்கு இந்த பிரச்சனையும் கிடையாது. எங்களுக்கு இது கன்டென்ட் தான். பட் உங்களோட லவருக்கு இது கன்டென்ட்டா தெரியுதா என்னன்னு எங்களுக்கு தெரியாது. ஓகேவா? இது மட்டும் இல்லைங்க. லைவ்ல செம்மையான தரமா சில விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தாங்க. விக்ரம், ஆதிரை இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு தரமான சம்பவம் பண்ணாங்க. அதெல்லாம் நமக்கு கட் பண்ணி விட்டாங்க. நான் கேட்கிறேன், அது என்னவென்று காட்டுங்கள். என்ன லைன்ல நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆதிரை வந்துட்டு ஏதோ தொரத்தி லவ் பண்றாங்க. இத நல்லா கேட்டுக்கோங்க. கடைசியா ஒரு கொஸ்டின் ஒண்ணு இருக்கு. அவரு சாப்பிட்டுட்டு இருக்கவர்ட்ட போயிட்டு எனக்கு ஒரு பைட் கூட. அப்பதான் நான் வந்து போவேன். இங்கேருந்து போவேன். குடு 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 ரொம்ப பேபி நச்சரிச்சுட்டே இருக்காங்க. அவரு குடுக்கவே கிடையாது. ஏன்னா மேக்ஸிமம் பார்த்தோம் அப்படின்னா, நிறைய விஷயம் லொகேஷன் அப்படி எப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டால ஊத்தி பரவிட்டு தான் இருக்கு. நம்ம வந்து நம்ம கண்ணுக்கு இன்னும் புறப்படாதனால நம்ம அதை பேசக்கூடாது இல்லையா? ஸோ நம்ம கண்ணுக்கு புறப்பட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேத்து வந்து இது விஷயங்கள் தான். சொல்லிட்டு இருக்கும்போது பக்கத்துல பார்த்தீங்கன்னா, சபுதீன் சொல்றாரு, நான் சொல்லாம நீங்க சொல்லாம எதுவும் பண்ண மாட்டீங்களா? அப்படின்னு கேட்கும்போது, ஆமா அப்படின்னு சொல்லிட்டு எப்சி சொல்றாரு. டேய் அவனை கேட்டுக்கிட்டானே எல்லாம் பண்ற அப்படின்னு கேட்கும்போது, உடனே எல்லாருமே ஷாக் ஆகுறாரு. அப்பலாம் ஷாக் ஆகுறியா? ஏன்னா எதுவுமே பண்ணல அப்படின்னாங்க. இப்போ புரியுதா இன்ஸ்டாவில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே. அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு வழியா சாப்பிட்டு தொலை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா இதுக்கு இடையில பாத்தீங்க அப்படின்னா, விக்ரம் ஒரு வார்த்தையை சொல்றாரு. அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, நீ வந்து கிரியேட்டிவா ஏதாவது சொல்லி சரி சொன்னீங்கன்னா அவன் வந்து உனக்கு ஒரு பைக் தருவா அப்படி சொல்லும்போது, கிரியேட்டிவா இன்னும் கூப்பிடுறது அப்படி சொல்றாங்க. உடனே விக்ரம் சொல்றாரு, பால் பாக்கெட் அப்படின்னு கூப்பிடு அப்படி சொல்லிட்டு ஆதையை பார்த்து, பால் பாக்கெட் பால் ஒழுகிற போது அப்படின்றாரு. இதுக்கு என்ன மீனிங்னு எனக்கு சத்தியமா தெரியல தான். ஆனா நீங்க என்ன தெரியுது அப்படிங்கிறத அப்படியே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க. ஓகேவா? இத மாதிரி வந்து பேசிட்டு இருக்காங்க. உடனே எஃப்சி என்ன சொல்றாரு, டேடி ப்ரோ ப்ளீஸ் ஆத்துறா. அது வந்து வெளியில வேணு மாதிரி போயிரும். நீங்க பண்ண அந்த மாதிரி விஷயங்கள் தான் வெளில வருதுன்னு போலையா? இந்த மாதிரி விஷயங்கள் தான் நாங்க வெளில மாதிரி போக போறோமா? நீங்க உள்ள போட்டிருக்க அரோராவே அந்த மாதிரி கேஸ் தான் அப்படிங்கும்போது, இதெல்லாம் எங்களுக்கு பெரிய விஷயம் இல்லப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே. அத தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாரி தான் போச்சு. ஒரு வழியா வந்து ஒரு பிரேக் குடுத்தாரு. கைய கடிச்சு வச்சுட்டாங்க. "ஒன்னியாஹூ" அப்படின்ட்டு சீன போட்டு, அடுத்து பார்த்தோம்னா பெட்ரூம்ல படுத்திருக்கும்போது, இவங்க போயிட்டு அவரே வந்து எந்த இடத்துல யாரோ கைய வச்சுட்டாங்க, மனரீதியா நான் பாதிக்கப்பட்டுட்டேன் அப்படின்னு சோகத்துல படுத்திருக்க போயிட்டு, இவங்க பக்கத்துல படுத்து மூக்க கிழித்தது, கண்ணு குடையுறது அப்படின்னு வெள்ள வெள்ளையா பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ இதே நான் சொன்ன இடங்கள்ல அரோவா இப்போ நான் சொன்ன இந்த இடங்கள்ல எப்ஜே இருந்த இடத்துல ஆதிரை இருந்த இடத்துல எச்சையும் வச்சு பாருங்களேன். நம்ம ஆளு வெளியில சும்மா இருப்பாங்களா? அச்சச்சோ போச்சுடா, ஆதிரிக்கு ரொம்ப தொல்லை பண்றான், லவ் டார்ச்சர் பண்றான், இவங்க வந்து இவங்கள இது பண்றாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பிசிக்கலா டச் பண்றான். இந்த மாதிரி விஷயம் எங்க பாத்தீங்க அப்படின்னா அப்படி கிடையாது. பொண்ணு தானே பின்னாடி போறா, இதெல்லாம் நாங்க பெருசா பேச மாட்டோம்ப்பா அப்படிங்கிற மாதிரி தான் நாங்க கம்முன்னு இருப்போம். ஓகேவா? இதற்கு அப்புறம் பார்த்தோம்னா ஒரு டாஸ்க். என்ன டாஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பிக்கலாங்களா? பொம்மை டாஸ்க். இது வந்து எப்பவுமே கண்டினியூ ஆகுது இல்லையா பொம்மை டாஸ்க். பொம்மை டாஸ்க்னு சொன்ன உடனே ஞாபகம் வந்தது வந்து லாஸ்ட் எபிசோட் சீசன் 8ல பார்த்தீங்கன்னா, தர்ஷிகாவுக்கும் அன்ஷிதாவுக்கும் நல்ல அந்த பொம்மை டாஸ்க். அன்ஷிதா எனக்கு வந்து சுசு வந்துருச்சு. ஆனா என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஓகே நான் வந்து இதுல விலகலன்னு சொல்லிட்டு ஓடுனது.
அதெல்லாம் வந்து ரொம்பவே பார்க்கறதுக்கு நிறைய பேர் வந்து லைவே கண்டினியூ பண்ணாங்க. எப்போ உள்ள போவாங்க, எப்போ உள்ள போவாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம். இப்போ இந்த பிக் பாஸ்ல வர இந்த பொம்மை டாஸ்க்ல வந்துட்டு ஒரு சின்ன திருத்தம் வந்து மாஸ்க் யாரா இது பண்ணிக்க மாரி போட்டிருந்தாங்க. இன்னுமே எல்லாருமே மாஸ்க்ல தான் இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க அந்த மாஸ்க்க ரிமூவ் பண்ண சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி மாஸ்க் டாஸ்க் தான் வச்சிருந்தாங்க. இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பொம்மை டாஸ்க்ல கெமி, பார்வதி இவங்க தான் வந்து வெளியில போயிட்டாங்க. இன்னைக்கு வந்து அந்த டாஸ்க் வந்து கன்டின்யூ பண்ணப்படும். இந்த டாஸ்க்ல ஃபைட் எப்படி இருந்துச்சுன்னு நம்ம ஷேர் பண்ணணும்ல. ஓகே. இந்த ஃபைட்ட பார்த்தோம் அப்படின்னா, அ எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் டைம் எல்லாருக்குமே புரியாது. புரியாதுங்கிறத விட நாங்க பிக் பாஸ் 8 வாட்டி இல்ல 10 வாட்டி இல்ல 100 வாட்டி போட்டுட்டு உள்ள வந்தாலும் நாங்க தெரியாத மாதிரி தான் ஆக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் தானே உள்ள வந்திருப்போம். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? எடுத்தோனே ஃபைட். ஒருத்தவங்க எடுத்த இத வந்து திருப்பி இன்னொருத்தங்க எடுக்கக்கூடாதுன்றது லாஸ்ட் நிமிஷத்துலயுமே அவங்க சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி ஒருத்தர் எடுத்துட்டு அவுட் ஆயிட்டாரு அவங்க வெளியில போயிடணும். ஆனா இப்பயும் அப்படிதான் ஒருத்தவங்க எடுத்து வச்சுக்கிறாங்க. சுத்தி நின்னு அத வந்து பாதுகாத்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது பார்வதிய எதுக்க போகும்போது விகாஸ் வந்து ஜென்டிலா தான் அப்படி தள்ளி விடுவாரு. சாதாரணமா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கல்ல? உடனே பார்வதி, எப்புட்றா என்ன நீ வந்து தப்புலாம் நீ வந்து இது பண்ற எங்கள பொண்ணுங்களுக்கு வந்து நீ வந்து பாய்ஸ் ஒரு இதுங்கிற மென் பவர காட்டுறா. அப்படி இப்படின்னு க்ரோஸ் மாயிட்டாங்க. சின்ன வந்து கடுகு கீழே விழுந்தாலே இந்த கடுகை கீழே போட்டு எப்படி நீ கீழே போடலாம்? என்ன கேட்காம எப்படி போடலாம்? அப்போலாம் கத்துற ஆளுகிட்ட போயிட்டு இந்த மாதிரி பண்ணா எப்படி? அம்மெல்லாம் கத்திட்டு இருந்தாங்க. ஒரு ஃபர்ஸ்ட் தூரம் தான் அதனால தான் தூங்கி விட்டாங்க. வெளியே தூக்கி போட்டாங்க. சரி ஓகே. இப்படி நடந்துட்டு இருக்கும்போது சரி பைனலா இந்த டாஸ்க் வந்து இப்படிதான் முடிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம எஃப்ஜி ஒரு கம்ப்ளைண்ட் கூட உள்ள வச்சிருக்காரு. இத கண்டிப்பா நம்ம பேசணும் இல்லையா? எஃப்ஜி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் வந்து அந்த பொம்மைய எடுக்காம கால இந்த பக்கமும் அந்த பக்கமும் யாருமே தொடுறளவுக்கு டச் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா எனக்கு கீழ் பக்கமா விக்கின் வந்து என்ன கேட்டாரு அப்படின்னா, "ஏய் பாருங்க தொட்டாளா?" அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்ததாகவும் சொல்லியிருக்காங்க. நிச்சயமா இதுக்கு வந்து ஒரு குறும்படம் பார்த்தா தான் அது என்னங்கிறது தெரியும். ஒரு பெரிய மனுஷன் செய்யற வேலை இல்ல. பட் இவங்க பண்ணியிருந்தாலும் கூட மேபி அது வந்து ஒரு இன்டென்ஷன்ல பண்ண மாதிரி தெரியல. இவரே சொல்லியிருந்தாரு, "கால இந்த பக்கம் திருப்பிட்டு இருந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவர் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, கிடைக்கிற கேப்ல அந்த அவங்களோட ஃபோட்டோவ எடுக்கலாம் அப்படின்னு கூட டைப் பண்ணியிருந்திருக்கலாம். அது என்னங்கிறது நம்ம குறுப்பட பார்த்து நம்மளோட சேதுபதி சார் சொன்னா தான் தெரியும். ஓகே. ஃபிசிக்கலா வந்து யாரையும் வந்து அட்டாக் பண்ணாதீங்க. கேமா பாருங்க அப்படின்னு எத்தன டைம் சொன்னாலும் நாங்க இப்படித்தான் பண்ணுவோம் அப்படின்னு போயிருச்சா. சரி ஓகே. இப்படி இருக்கும்போது டாஸ்க்ல டாஸ்க் நடந்துட்டு இருக்கும்போது யார் யார் வந்து என்னத இந்த இத எடுத்தீங்க, ஃபோட்டோ எடுத்தீங்க, யார் யார் வெளில போயிருக்கா அப்படின்னு கேட்கும்போது எல்லாமே சொல்லிட்டு இருந்தாங்க. வாட்டர்மெலன் ஸ்டார்ஸ்னாக்க நான் வந்து வாட்டர்மெலன் ஸ்டார் என்னோட மாஸ்க் எடுக்க நான் என்னோடதையும் வச்சுட்டேன் அப்படின்னு சொன்னாரு. உடனே பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கமருதீன் வந்து அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. இதெல்லாம் ஒரு மேடையில நடத்தக்கூடிய ஒரு விஷயமா? லாஸ்ட் டைமே வார்ன் பண்ணிக்கிட்டு இருந்தாரு விஜய் சேதுபதி சார். பட் இப்பயும் நீங்க அதையே பண்றீங்க அப்படின்னா, நீ யாரு என்ன கேட்க? நாங்க யாரும் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண அப்படிங்கிற மாதிரி தான் கமருதீன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இதே இடத்துல அவரு வாட்டர்மெலன் ஸ்டார் என்ன செஞ்சாங்க, திரும்பியும் ஒரு அப்படின்னு அவர துப்பி ஒரு பெரிய விஷயம் ஆயிட்டு. ஆனா அவரு துப்பவே கிடையாது. நம்ம எவ்வளோ கழுவி ஊத்தணுமோ அவ்வளவுக்கு சில நல்ல விஷயங்களும் நமக்குள்ள இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. பட் கமருதீன் கிட்ட எத்தனை டைம் சொன்னாலும் சரி இப்படிதான் நடக்கிறாரு. அதே மாதிரி வந்து உள்ள ஃபைட் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருந்திருப்பாங்க பார்வதியும், வாட்டர்மெலனும். கொஞ்சம் வெளியில வாங்க இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு கமருதீன் கேட்டு அப்படி என்ன பண்ணாருன்னா, அவர போயிட்டு உருண்ட வெளியில வாடா, போடா, வாடா. இதெல்லாம் என்ன வார்த்தைகள் அப்படின்னு தெரியல. உண்மையாவே மாஸ்க் இல்லாம பேசிட்டு இருக்க ஒரு எமோஷனலான ஒரு ஆள் தான் அது கமருதீன் தான் நினைக்கிறேன். அவங்க என்ன தோணுதோ அத அப்படியே சொல்லிட்டு இருக்காரு. ஆனா தோணுனதை எல்லாத்தையுமே சொல்றதுக்கான ஸ்டேஜ் இது இல்ல இல்லையா? அத மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். சூப்பர் டீலக்ஸ் ஹோம்லயும், பிக் பாஸ் ஹோம்லயும் தனித்தனியா வின் பண்ணிட்டாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு டின்னர் காத்துட்டு இருக்கு வின் பண்றவங்களுக்கு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க பிக் பாஸ் ஹோம்ல வந்துட்டு வின் பண்ணிட்டாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு ஃப்ரீ பாஸ் கிடைக்கும். அதோட மட்டும் இல்லாம இவங்கள வந்து 5 பேர் நாமினேஷன் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே வந்து சூப்பர் டீலக்ஸ் ஹோம்ல உள்ளவங்க வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஓகே. இந்த மாதிரியான சில விஷயங்களையும், ட்விஸ்ட்களையும் உள்ள வச்சிருக்காங்க. இது யார் வின் பண்ண போறாங்க அப்படிங்கிறது இன்னைக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் ஹோம்ல உள்ளவங்க தான் வின் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. அண்ட் கூடவே வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.